மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு 4 கிரகங்களுடைய கூட்டணி இங்கே. அதனால இந்த கிரகண காலத்திற்கு பிறகு நல்ல தன வரவு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. பொதுவாக சனியுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைப்போம்? சோம்பேறிகளாக இருப்பார்கள், மந்த குணம் இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது, மந்த குணமெல்லாம் கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பாக. உங்க ராசிநாதன் சனி பகவான் வேறு உபஜயஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி. உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப திருமணத்திற்கு வரன் கூடி. இந்த பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போவது சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம். 2026ஆம் ஆண்டு நடக்கிறது இல்லையா? இதில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் அப்படின்னு வருது. பொதுவாக பார்ச்சுவ சந்திர கிரகணம், பூரண சந்திர கிரகணம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பார்ச்சுவ சந்திர கிரகணம்னா சில பகுதிகளில் தான் தெரியும். ஆனால் பூரண சந்திர கிரகணம் என்பது இந்தியாவுடைய முழுமைக்கும் தெரியும். இந்த சந்திர கிரகணத்தினாலே மனிதர்கள் வாழ்க்கையிலே, இயற்கையிலே, உலக அளவிலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை வகுத்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்க போகிறது. இந்த கிரகண இதனாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். பொதுவாக சனியுடைய ராசி அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைப்போம்? சோம்பேறிகளாக இருப்பார்கள், மந்த குணம் இருக்கும். ஏன்னா சனிக்கே மந்தன்னு பேர். அதனால் மந்த குணம் உடையவர்களாக இருப்பார்கள் நினைப்போம். ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது, மந்த குணமெல்லாம் கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. நல்ல சுறுசுறுப்பானவங்க மகர ராசிக்காரங்க, நல்ல வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கிறேன். என்ன கிரக நிலைகள் அன்றைக்கி இருக்குது அப்படின்னா, உங்கள் தனஸ்தானத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி இருக்கு. செவ்வாய், ராகு, புதன், சூரியன், 4 கிரகங்களின் கூட்டணி. அதே மாதிரி உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, உங்கள் அட்டமஸ்தானத்தில் சந்திரன், கேது, உங்களுடைய 6வது ஸ்தானத்தில் குரு. இதுதான் இன்னைக்கு கிரக நிலை. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துக்கு பின்னால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நல்ல தன வரவு வரும், தனஸ்தானம் வலுத்திருக்கு. ஒருத்தருக்கு நல்ல காசு பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் பணவர ஸ்தானங்கள் ஜாதகத்தில் இருக்குது. 2, 5, 8, 11 ஆகிய ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்கள் நன்றாக இருந்தால் நல்ல காசு பணம் வரும்னு அர்த்தம். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலங்க 4 கிரகங்களுடைய கூட்டணி இங்கே. அதனால இந்த கிரகண காலத்திற்கு பிறகு நல்ல தன வரவு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. பூமியினால் லாபம், சகோதரினால் லாபம், கணவர் வீட்டினாலே லாபம், அப்படி தந்தையினாலே ஒரு பணவரவு, அரசினாலே பணவரவு அப்படின்லாம் இருக்குது. தாய்மாமனால் பணவரவுங்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. கலைகளினாலே பணவரவு, அப்படி பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. எப்படியாவது நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல வாக்கு பலம் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வேறு உபஜயஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ திருமணத்திற்கு வரன் கூடி வரும். அதே போல் வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு கூடி வரும். புதுசாக சில விஷயங்களில், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு கலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படும். நல்ல சுப விஷயம், கல்யாண விஷயத்துக்காக காத்திருக்கீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணியும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இப்போ கல்யாண விஷயம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் 8ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கையும், 3ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே சூரியன் ராகு சேர்க்கையும் பார்க்கிற போது இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், தாய், தந்தை போன்றவர்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அப்பப்போ மூடு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் மைண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த கிரகண நேரத்திலே நீங்கள் அதிகமாக அடானா ராகத்திலே வரக்கூடிய சங்கீதங்கள், பாடல்கள்
இதை நீங்கள் கேட்கலாம். அடானா ராகத்திலே அதிகம் நீங்கள் கேட்க கேட்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ வளம் வரும். வயிறு பிரச்சனைகள் பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். அந்த நோய் நொடிகள் தீர்வதற்கு வழி பிறக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை கடைபிடிக்கணும். நீங்கள் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல தன லாபம் ஏற்படும் அப்படின்னு இந்த கிரகண காலம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் காத்திருக்கு. இந்த கிரகண நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லணும். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது என்பது மிகுந்த வெற்றியை கொடுக்கும். கிரகணம் நடைபெறுகிற போது விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்களில் பெரிய வெற்றி உண்டாகும் என்பதுதான் உண்மை. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கென்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.